தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். பாஜகவினுடைய தேசிய தலைவி தமிழச்சி வானதி சீனிவாசன் காந்தியை விட 140 கோடி மக்களினுடைய மனங்களில் நிறைந்தவர் மோடிஜி என்று ஒரு பாராட்டு பத்திரத்தை வாசித்திருக்கிறார். வானதி சீனிவாசன் காங்கிரஸில் ஞான தேசிகனுடைய உதவியாளராக வழக்கறிஞராக அரசியலுக்குள் புகுத்தப்பட்டவர். இந்த வானதி சீனிவாசன் இன்றைக்கு பாஜகவினுடைய தேசிய தலைவியாக, பாஜகவில் இருந்தால் எப்படி 1000 கோடிகளுக்கு குறைவாக சொத்துக்களை சேர்த்து கொள்ள வேண்டும் என்பதை நிறைவாக முடித்து விட்டார். மிக சாதாரண வழக்கறிஞராக வாழ்க்கையை துவக்கி ஏறக்குறைய 20-25 ஆண்டு காலமாக காங்கிரஸ் கட்சியிலே தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை துவக்கியவர். டெல்லியினுடைய முதலமைச்சராக ஒரு பெண்ணை முதலமைச்சராக்கக்கூடிய அளவுக்கு லாபியிஸ்டாக உயர்ந்தவர் தான் இந்த தமிழச்சி வானதி சீனிவாசன். இவர் மோடியை காந்தியை விட இந்திய மக்களின் மனம் கவர்ந்தவர் என்கின்ற அந்த வசனத்தை ஒப்புவித்திருக்கிறார். நான் அவருக்கு நேரடியாகவே கேட்கிறேன், கோத்ரா ரயிலிருப்புக்கு பிறகு குஜராத்தில் நடந்த இரத்த வாடை வானதிக்கு கண்டிப்பாக தெரியும், தெரியாமல் இருக்க வாய்ப்பில்லை. இந்த இரத்த வாடையோடு குஜராத் முதலமைச்சராக பதவி வகித்தவர் தான் இந்த மோடிஜி, இரண்டாம் காந்தி. உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா சொராபுதீன் போலி என்கவுண்டர் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு பார்ப்பனர்களால் தப்பிவிக்கப்பட்டவர் தான் உள்துறை அமைச்சர். மோடி அவர்கள் மீது பல வழக்குகள் நிலுவையில் இருந்த பொழுது, பிரதமர் நாற்காலிக்கு பார்ப்பனர்கள் உருவாக்கிய பொழுது அத்வானி ஓரங்கட்டப்பட்டு இரத்த வாடையோடு, அந்த இரத்த கவுச்சியோடு முதலமைச்சர் நாற்காலியிலிருந்து டெல்லிக்கு RSS பார்ப்பனர்களால் கண்டுபிடிக்கப்பட்டவர் தான் இந்த பார்ப்பனர் அல்லாத மோடி. இவர்களெல்லாம் இன்று காந்திகளாக மாறிவிட்டால் காந்தி யாராக மாற முடியும்? இரண்டாம் உலக யுத்தம் நடந்த பொழுது காந்தி ஆங்கிலேயனை எதிர்த்து பல போராட்டங்களை நடத்தினார். ஆங்கிலேயன் காந்தியை ஏன் விட்டு வைத்திருந்தார் என்றால், காந்தியை விட மிக மென்மையான மனிதன் ஆங்கிலேயனுக்கு அடி ஆளாக காந்தி இருந்தார். இந்த காரணத்தினால்தான் ஆங்கிலேயர்கள் காந்தியை விட்டு வைத்திருந்தார்கள். நேதாஜியை எதிர்த்தார்கள். நேதாஜி ஆங்கிலேயருக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தார். இந்திய தேசிய இராணுவம் என்று ஒரு இராணுவத்தை கட்டமைத்தார். காந்தி ஆங்கிலேயர்களை பாதுகாப்பதற்காக RSS படையோடு ஆங்கிலேயனை, சனாதனத்தையும் சாதிகளையும் பாதுகாத்தவர் காந்தி. அரிசன், தாழ்த்தப்பட்டவன், ஒடுக்கப்பட்டவன், இவர்களுக்காக காந்தி அம்பேத்கரை எதிர்த்து அரசியல் செய்தவர் தான் காந்தி. பூனா ஒப்பந்தம், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும், அந்த இடஒதுக்கீடை ரத்து செய்ய போராடியவர் தான் காந்தி. அம்பேத்கர் பூனாவில்
இதை ரத்து செய்யக்கூடாது என்று போராடினார். காந்தி சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்தார். ஆனால் அம்பேத்கர் பூனாவிலே உண்ணும் விரதம் இருந்தார். இந்த உண்ணும் விரதம் உண்ணாவிரதம் 2 விரதங்களும் தொடர்ந்து நடந்த பொழுது காந்தி அம்பேத்கரை தொடர்பு கொண்டு சொன்னார், நீ இந்த போராட்டத்தை நிறுத்திவிடு. அப்படி நிறுத்தவில்லை என்றால் ஒடுக்கப்பட்டோருடைய காலனி கொளுத்தப்படும், தீக்கிரையாக்கப்படும், இரத்த வாடை அடிக்கும், மரண ஓலங்கள் கேட்கும். இப்படி காந்தியால் விரட்டப்பட்டு அம்பேத்கர் பின்வாங்கினார். இதெல்லாம் வரலாற்று புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதே போன்ற இந்த காந்தி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரியாக இருந்தார். விடுதலை வேண்டி போராடுகிற நேதாஜிக்கு எதிராக இருந்தார். இந்திய விடுதலை என்பது ஆங்கிலேய 2ஆம் உலக யுத்தத்தில் நாஜி ஹிட்லரிடம் சரணடைந்த பொழுது அமெரிக்காவும் பிரிட்டனும் நேரடியாக ரஷ்ய ஸ்டாலினுடைய காலில் விழுந்து வணங்கிய பொழுது ஸ்டாலின் போட்ட உத்தரவு ஆங்கிலேயன் பிடித்து வைத்திருக்கிற 2ஆம் உலக நாடுகளிலே அத்தனையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று முதல் கையெழுத்தை போடு என்று சொன்னார். பிரிட்டனும் அமெரிக்காவும் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் முதல் கையெழுத்தை போட்டார்கள். அதன் பிறகு ஹிட்லர் தோற்கடிக்கப்பட்டான். அப்படி தோற்கடிக்கப்பட்டதில் இந்திய நேதாஜியும் தோற்கடிக்கப்பட்டார். இதன் விளைவாக ஆங்கிலேயன் இந்தியா உட்பட பல நாடுகளில் இருந்து வெளியேறிவிட்டான். இது 2ஆம் உலக யுத்தத்தில் ஸ்டாலின் செய்த அற்புதங்கள். இதில் காந்திக்கும் இந்திய சுதந்திரத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஆனால் இந்த பார்ப்பனர்கள் காந்தியால் சுதந்திரம் கிடைத்தது என்று வரலாற்றை பதிவு செய்தார்கள். நேதாஜியை பற்றி எந்த வரலாற்று புத்தகத்திலும் எந்த குறிப்புகளும் காணாமல் பார்த்து கொண்டார்கள் பார்ப்பனர்கள். அந்த பார்ப்பன கும்பலினுடைய பார்ப்பனியத்தை, சனாதனத்தை, சாதியை இரத்த வாடையோடு தூக்கி பிடிப்பவர் தான் இந்த மோடி. இந்த மோடியை காந்தியை விட சிறந்தவர் என்று வானதி சொல்லுகிறார். வானதிக்கு காந்தியையும் தெரியும், நேதாஜியும் தெரியும், மோடியும் தெரியும். இருந்தாலும் இதை சொல்லியாக வேண்டிய ஒரு இழி நிலைக்கு வானதி தள்ளப்பட்டு இருக்கிறார். தமிழச்சி தமிழை காட்டி கொடுக்கக்கூடாது. தமிழை அழிப்பது தான் 150 கோடி பேர் தமிழர்கள் இந்த இந்திய மண்ணிலே இருக்க வேண்டியவர்களை இந்திக்காரனாக, குஜராத்தியாக, மார்வாடியாக, மலையாளியாக, தெலுங்கனாக ஒரு மொழியையே உருவாக்கி இந்த பார்ப்பனர்கள் இந்த இனத்தை கூறு போட்டு கொன்றொழித்தார்கள். நாம் வாழ்ந்த காலத்தில் ஈழத்தில் 5 லட்சம் அப்பாவி மக்களையும் 50,000 இளைஞர்கள் இந்தியாவையே விடுதலை செய்ய வைத்திருப்பான். இந்த இளைஞர் கூட்டத்தை கொன்றொழித்தார்கள் அந்த பார்ப்பனர்கள். ஆரியம், திராவிடம், பௌத்தம் மூன்றும் தான் கொன்றொழித்தது. இதெல்லாம் வானதிக்கு தெரியும், வானதியினுடைய வரலாற்றுக்கு தெரியும். இரத்த வாடையோடு டெல்லியில் அதிகாரத்தை கைப்பற்றிய மோடியை காந்தியோடு ஒப்பிட்டு பார்க்கிறார், காந்தியோடு பொருத்தி பார்க்கிறார் வானதி. பாஜகவினருக்கு தீனதயாள் உபாத்தியாயா, சாவர்கர், ஹெட்கேவர் போன்றவர்கள் தான் தலைவர்களே தவிர காந்தி தலைவர் அல்ல. காந்தியை விட உயர்ந்த தலைவர் மோடிஜி. இதை சொல்லுவதின் மூலம் வானதி பாஜகவினுடைய தேசிய தலைவியாக மோடியால் கொண்டு வரப்படலாம், அடுத்த நிதியமைச்சராக்கப்படலாம், அடுத்த இராணுவ அமைச்சராக்கப்படலாம், ரயில்வே அமைச்சராக்கப்படலாம்.
இப்பொழுதே அமைச்சராவதற்காக மோடி அவர்களுக்கு வெஞ்சாமரம் வீசி இருக்கிறார் வானதி சீனிவாசன். அமெரிக்க அரசு இரத்த வாடையோடு அமெரிக்காவுக்கு வரக்கூடாது என்று மோடியை குஜராத் முதலமைச்சராக இருந்த பொழுது அமெரிக்கா பக்கம் கால் வைத்து விடக்கூடாது இது போன்ற குற்றவாளிகள் என்று கோத்ரா ரயிலரிப்புக்கு பிறகு நடந்த 2000 உயிரிழப்பு, அப்பாவி சிறுபான்மை முஸ்லீம் மக்களுடைய மரணம். இந்த மரணத்திற்கு யார் காரணம்? இன்று வரை 3க்கும் மேற்பட்ட ஐபிஎஸ் அதிகாரிகள், சஞ்சீவ் பட் போன்றவர்கள்லாம் சிறையிலே அடைபட்டு கிடக்கிறார்கள். இவர்களுக்கு உத்தரவிட்டது யார்? முதலமைச்சரா, உள்துறை அமைச்சரா? குஜராத் உள்துறை அமைச்சர், இன்று இந்திய உள்துறை அமைச்சர். குஜராத் முதலமைச்சர், இந்தியாவுக்கே பிரதமர். இப்படியான பதவிகளிலே வருகிறார்கள், வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வானதி இவர்களை வானலாவ புகழ்கிறார். அடுத்த அமைச்சரவை பட்டியலிலே, நாடாளுமன்ற உறுப்பினர் பட்டியலிலே அவர் இடம் பெற்று விட்டார். இரத்த வாடையோடு இந்த பதவிகளுக்கு இது போன்ற புகழாரம் சூட்டினால்தான் அதிகார மையத்துக்கு போக முடியும், ஆட்சி பீடத்துக்கு போக முடியும், 1000 கோடிகளை திருட முடியும். இதுவெல்லாம் இவர்களுக்கான கைவந்த கலை. அந்த கைவந்த கலையில் இவர்கள் ஆண்டாண்டு காலமாக அதிகாரத்தை சுவைத்து கொண்டே இருப்பார்கள், ஆட்சியை அனுபவித்து கொண்டே இருப்பார்கள். இதன் வழியாகத்தான் காந்தியை விட, நேதாஜியை விட மோடிஜி இந்திய மனங்களிலே வாழ்கிறார், ஐரோப்பியா மனங்களிலே வாழ்கிறார், ஆஸ்திரேலியா மனங்களிலே வாழ்கிறார். இவர் இன்னும் பல காலங்கள் இந்திய மக்களினுடைய, குஜராத் மக்களினுடைய, சிறுபான்மை மக்களுடைய பல மாநிலத்தில் மணிப்பூர் மக்களைப் போல, மணிப்பூர் அந்த குர்கி இன மக்களை, பெண்களை நிர்வாணப்படுத்தி இழுத்து கொண்டு போய் மோடி ஆட்சியில் 30,000க்கு மேற்பட்டவர்களை அகதி முகாமிலே அடைத்து வைத்து, மணிப்பூர் அரசாங்கத்தினுடைய துப்பாக்கிகளாக கொடுக்கப்பட்டு, அந்த இனம் கிறித்துவர்களாக இருந்த ஒரு காரணத்தினால் அவர்கள் இரத்த வாடையோடு கொல்லப்பட்டார்கள், கொளுத்தப்பட்டார்கள், எரிக்கப்பட்டார்கள். அரச பயங்கரவாதம் அரசே செய்கிறது, பாஜக அரசே செய்கிறது. இதான் காந்தியினுடைய மறு உருவம். காந்தியை போன்று மனங்களிலே வாழ்கிறார் என்று இந்த தமிழச்சி இப்படி ஒரு இழி நிலைக்கு போய் தன்னுடைய பதவி சுகத்தை, அதிகாரத்தை பெற வேண்டிய நிலைக்கு தமிழர்கள், தமிழச்சிகள் பாஜகவிலே அடைக்கலமாகி கொண்டு தங்களை தமிழ் துரோகிகளாக, இனத்தினை காட்டி கொடுக்கக்கூடிய அடையாளமாக மாறிவிட்டார்கள் என்பதுதான் வேதனையாக இருக்கிறது. இந்தியாவில் காந்தி தோன்றியிருக்கிறார், பெரியார் தோன்றியிருக்கிறார், ஜோதிபாய் புலே தோன்றியிருக்கிறார், ஐயங்காளி தோன்றியிருக்கிறார், பல தலைவர்கள் தோன்றியிருக்கிறார்கள். இன்னும் மக்களுடைய மனங்களிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் வானதி சொல்லுகிற மோடி பல அரசியல் ஆட்சி அதிகாரத்திற்காக கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக கோத்ரா ரயிலரிப்பை போன்ற பல சம்பவங்கள் உருவாக்கப்படுகிறது, செயற்கையாக உருவாக்கப்படுகிறது. இந்த செயற்கை தான் மோடியை இந்திய தலைவராக்கியது. அரசியல் தெரியாத அப்பாவி மக்கள் தான் மோடியை தலைவராக்கி, பிரதமராக்கி, முதலமைச்சராக்கி இந்த பதவியிலே அமர வைத்திருக்கிறார்கள். இதன் மூலம் உலகத் தலைவர்கள் அவரை பாராட்டி சீராட்டி, காரணம் இந்த பதவியை வருவதற்கு மோடி எவ்வளவு அரசியல் மைமாளங்களை
அரசியல் சித்து விளையாட்டுக்களை எத்தனை மனித உயிர்களோடு விளையாடி இருக்கிறார் என்பதெல்லாம் வரலாற்று பெட்டகத்திலே பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. ஆண்டாண்டு காலம் இதை எத்தனை வானதிகள் வந்தாலும் இதையெல்லாம் வரலாற்றை மாற்ற முடியாது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.